குவைத்திலிருந்து முகமது இல்யாஸ் கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்வி கேட்டு அவரே பதிலையும் சொல்லிக்கிறார். வணங்குதா, ஒரு இமாம் சொன்ன வீடியோ போட்டிருக்கிறாரு, ஓப்பன் ஆகலை. அது என்ன சொல்கிறாருன்னு விளங்குது, இந்த எழுத்தில் கொடுத்தனால விளங்கிக்கிறது. இந்த இமாம் சொல்வது போல் ஒரு வீடியோவில் சொல்கிறாரு, இஸ்லாத்தில் பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் நற்செய்தி சொல்லப்பட்டதா? அப்படி என்றால் ஆண் குழந்தைகளுக்கு நற்செய்தி சொல்லப்படவில்லையா? ஆண் குழந்தையும் அல்லாஹ் கொடுத்தது தானே. ஆண் குழந்தை பெற்றவர்கள் பாக்கியசாலி இல்லையா? தள்ளாடும் வயதில் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு இஸ்ஹாக்கையும் இஸ்மாயிலையும் கொடுத்து நற்செய்தி இல்லையா? ஜக்கரியா நபி அவர்களுக்கு இறைவனை பெயர் சூட்டி யஹ்யா என்ற குலத்தையை கொடுத்து நற்செய்தி இல்லையான்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, ஒரு அஜர்த்து பேசியிருக்கிறார். அந்த வீடியோ நம்ம ஓப்பனாவில் என்ன பேசியிருக்காருன்னு இதில் நமக்கு விளங்குது. அவர் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டால், பெண் குழந்தைகள் தான் நற்செய்தி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்தில் யாரும் சொல்லவில்லை, பெண் குழந்தை பிறந்தது தான் நமக்கு பாக்கியம், ஆம்பளை பிள்ளைலாம் பாக்கியம் இல்லைங்கிற மாதிரி எதோ சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதுக்கு இவர் கேட்குறாரு, அதுதான் கேட்குறாரு, ஏங்க பொம்பளை பிள்ளை மட்டுமா நற்செய்தி? பொம்பளை பிள்ளையை கெட்ட செய்தின்னு அவன் சொன்னான், அதுக்காகத்தான் நற்செய்திங்கிறானே தவிர ஆம்பளை பிள்ளை பிறந்தால் கெட்ட செய்தி. அப்போ அதுவும் நல்ல செய்தி தான். ஒருத்தனுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் நல்ல செய்தி தான், பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் நல்ல செய்தி தான். ரெண்டுமே நற்செய்தி என்று தான் அல்லாஹ் சொல்கிறான். பஷர்னாஹு இஸ்ஹாக்கை பற்றி நற்செய்தியை சொன்னோம். ஒமி வரா இஸ்ஹாக் யாக்கூப், இஸ்ஹாக்கு பிறகு யாக்கூப் பிறப்பார் என்று நற்செய்தி சொன்னோம் அப்படின்னு. இன்னானு பஷருக்கு உலாமின், ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க போது நம்ம நற்செய்தி சொல்கிறோம். பஷர்த்து மூனி கோபிமத்து பஷருன்னு, நான் கிழவனாக இருக்கேன் எனக்கா நற்செய்தி சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. எல்லாமே பஷரை தான், எல்லாமே நற்செய்தி தான். அப்போ நபிமார்களுக்கு அல்லாஹ் பிள்ளைகளை கொடுக்கும் பொழுது அதுக்கு சொல்கிற வார்த்தை நற்செய்தி தான். பெண் குழந்தைக்கு சொல்கிற வார்த்தை நற்செய்தி தான். அப்போ நம்ம சொல்லும் பொழுது பெண்களைத்தான் நற்செய்தி என்று அல்லாஹ் சொல்கிறான், ஆம்பளையை சொல்லவில்லை அப்படின்னு பேசுனீங்கன்னா அது சிலாத்துக்கு மாற்றமான பேச்சு. எப்படி நீங்கள் சொல்லணும்? பெண்களை கெட்ட செய்தின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க, இஸ்லாம் தான் அதை உடைச்சி நல்ல செய்தின்னு சொன்னிச்சு. அதுதானே தவிர ஆம்பளை பிள்ளைலாம் கெட்ட செய்தி கிடையாது. ஒருத்தன் ஆம்பளை பிள்ளை இருந்தால் அது பயங்கரமான சந்தோஷமான செய்தி தான், அது ஒரு கெட்ட செய்தி கிடையாது. ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலும் நல்ல செய்தி, பெண் குழந்தை பிறந்தாலும் நல்ல செய்தி என்று தான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. பொம்பளை பிள்ளை தான் நல்லது, ஆம்பளை பிள்ளை கெட்டதுங்கிறது இஸ்லாத்தின் நிலைப்பாடு இல்லை. அதுக்கு மாற்றமாக சொல்கிறது இஸ்லாம் நிலைப்பாடு இல்லை. ஆம்பளை தான் நல்லது, பொம்பளை நல்லது இல்லை, அதுவும் கிடையாது. அல்லாஹ் சொல்லுமா என்ன செய்கிறான்னா, யஹபுல் இமையஷாவு துக்கூர், நாடியவர்களுக்கு அல்ல ஆம்பளையை கொடுக்குறான். ஓ யஹபுல் இமையஷாவு இனாசா, நாடியவர்களுக்கு பொம்பளை பிள்ளையை கொடுக்குறான். அவு ஜபிஜிஹும் துக்குரானும் இனாசா, ஆணும் பெண்ணுமாக கலந்தும் கொடுக்குறான். ஓ எஜாலு மையஷாவு அகைமா, நாடியவர்களை பிள்ளை பேர் இல்லாதவர்களாகவும் ஆக்கி விடுகிறான். இதுதான் என்னுடைய வேலைன்னு நல்லா சொல்லி காட்டினான். எதை வேணாலும் தருவேன், அதனால் இதான் நல்லது அதான் கெட்டது அந்த விளையாட்டை என்ன செய்யாது, கிடையாது. ஆனால் அந்த அஜர்த்து எப்படி பேசியிருக்காருன்னு தெரியுதுன்னு கேட்டவர் அந்த வீடியோ ஓப்பனாவில் நம்ம ஊகிக்க முடியுதுன்னு கேட்டால், ஆம்பளை பிள்ளை நடிச்சது கிடையாது, பொம்பளை தான் நடிச்சதுன்னு இருப்பார். அப்படி சொன்னால் தப்பு. அவர் தான் ஆதாரம் கட்டுறாரு, ஆம்பளை பிள்ளை நடிச்சது இல்லையா, அதுவும் நல்ல செய்தி தானே, அதுவும் நல்ல செய்தி தான். அந்த அஜர் தப்பாக சொல்லியிருக்காரு. தப்பாக சொன்னதுக்கு நீங்களே ஆன்சரும் கொடுத்துட்டீங்க. அதனால் ஆம்பளை இஸ்லாமிய பார்வையில் எல்லா குழந்தைகளும் நற்செய்தி தான். ஒருத்தர் குழந்தை பாக்கியம் எது கிடைச்சாலும் ஒரு மனுஷன் நற்செய்தி தான். அவங்க ஆம்பளை தான் நற்செய்தி பொம்பளை நற்செய்தி இல்லைன்னு நினச்சாங்க. அதுக்கு கவுண்டராக தான் என்ன செய்கிறான், பொம்பளை பிள்ளைக்கு நற்செய்திங்கிற விஷயத்தை சொல்கிறானே தவிர ஆம்பளை பிள்ளை துர்ச்செய்திங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படவே இல்லை. விளங்கிக்கிறேன்னு நீங்கள் பதில் சொல்லிட்டதுனால கூடுதலாக அதை விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது.